கண்ணையே கலை எம்எஸ் விஸ்வநாதன்னா உருகிற மாதிரி இந்த பாடலுக்கு உருகிறவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அண்ணன் எம்எஸ்வி அண்ணா அவர்கள் வந்து கவிஞருக்கு சிலை எடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவருக்கு கனவில் வந்து சொல்லிட்டாரு நான் எடுக்கணும்னு சொல்லி, நான் 3 பேரும் சேர்ந்து நம்ம கச்சேரி பண்ணலாம், அதில் வர நிதியை வச்சுக்கிட்டு கவிஞருக்கு சிலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா எங்கிட்ட எம்எஸ்வி அண்ணா எங்கிட்ட வர்றாரு. தேவி மகாதேவ மாமாட்ட போகிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் 3 பேரும் கச்சேரி பண்ணோம். 3 இடத்துல 3 சிட்டியில், சேலம், கோயம்புத்தூர், சென்னைன்னு பண்ணினா அதில் வந்த நிதியை வச்சுட்டு நாங்கள் அவர் சிலையை திறந்தார். அது வந்து எம்எஸ்வி அண்ணா வந்து கவிஞரை எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இன்றைக்கி நிற்கிது இந்த ரோட்டில். அவர் மாதிரி அவர் மேலே பிரியமாக உள்ளவங்க வேறு யாரும் இல்லை, மரியாதையாக உள்ளவரும் வேறு யாரும் இல்லை. அவர் வந்து சேலத்தில் கச்சேரி நடக்கும்போது, தம்பி இந்த கண்ணைய கல்யாணமான பாடுறீங்களா? பாடலாண்ணே. சரின்னு அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. கை தட்டினா, தம்பி இந்த பாட்டுக்கு நான் ஹார்மோனியம் வாசிக்கட்டுமான்னு என்கிட்ட கேட்குறாரு. அண்ணே வாசிங்கண்ணே. வாசிக்கிட்டே வராரு. ஏழை என்றால் ஒரு வகை அமைதி அப்படி வாசிட்டே இருந்தவர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. என்ன டியூன் தம்பி, இந்த ஃப்ரேஸ் யாருக்காவது வருமா? இந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வருமா? என்ன திறந்த மனசு, என்ன ஓப்பனான மனசு. அந்த மாதிரி அண்ணன் இல்லை, எனக்கு தெய்வம். என் நாடி நரம்பில் ஓடுறதெல்லாம் அவருடைய இசையும் கவிஞருடைய வரிகளும் தான். ஒரே ஒரு பாடல் என்னை உருவாக்கிச்சிட்டேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கவிக்கோ விழாவிலே சொல்லியிருக்கிறேன்.